எல்லோருக்கும் வணக்கம். வடக்கு மாகாண பொது சேவையில் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை 2024 தொடர்பான மீண்டும் ஒரு வழிகாட்டல் செயல்முறைகளை சந்திக்கிறோம். இன்றைக்கு மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு லோகநாதன் அவர்களால் ஆக்கப்பட்ட நுண்ணறிவு புத்தகத்தில் இருந்து ஏற்கனவே நாங்கள் பார்த்தது போல எங்களுடைய பரீட்சைக்கு பொருத்தமான வினாக்களை தேடி தேடி அந்த வினாக்கள் தொடர்பாக கற்றுக்கொள்வது, அந்த வினாக்களுக்கான விடைகளை கற்பது மட்டுமல்ல, அந்த வினாக்கள் அதற்கான விடைகளை தயார் செய்கிற போது எங்களை அறியாமலே அவ்வாறான வினாக்களினுடைய நுட்பங்கள் என்ன, அப்படி ஒரு கேள்வி வருகிற போது நாங்கள் எவ்வாறான நுட்பங்களை பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். எதிர்வருகின்ற செயலமர்வுகளில் நாளை மறுதினம் நடைபெற இருக்கிற செயலமர்வுகளில் பார்ப்பதற்கு வசதியாக நீங்கள் விரும்பினால் உங்களிடம் இருக்கக்கூடிய வினாத்தாள்கள், நீங்கள் ஏற்கனவே பயிற்சி செய்கிற வினாத்தாள்களில் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய வினாக்களை படம் பிடித்து எனக்கு அனுப்பி வைப்பீர்களாக இருந்தால் அந்த வினாக்கள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து வருகிற செயலமர்வுகளில் நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே அனுப்பி வைத்தவர்கள் திரும்ப ஒரு தடவை அனுப்புங்க. அது சில வரை தவறி போயிருக்கலாம், நிறைய மெசேஜ் வருகிறபடியால் தவறி போக வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அந்த விடயங்களை அனுப்பி வைத்திருந்தவர்கள் யாராவது இருந்தால் திரும்ப ஒரு தடவை அந்த வினாக்களை அனுப்பி வைங்க, நாங்கள் பார்க்கலாம். அதே போல எங்கள்கிட்ட இருக்கிற வினாத்தாளையும் நாங்கள் பார்ப்போம். எங்கள்கிட்ட ஊவா சப்ரங்கூவா மாகாண பரீட்சையில வந்த வினாத்தாள் இருக்குது, அந்த வினாத்தாள் தொடர்பாகவும் அடுத்த செயலமர்வுகளை பார்க்கலாம். இன்றைய செயலமர்வுலையும் குறிப்பிட்ட சில விடயங்களை நாங்கள் பார்ப்போம். சரி, அப்போ இன்றைக்கு ஆசிரியர் லோகநாதன் அவர்களுடைய புத்தகத்தில இருந்து ஒரு சில வினாக்களை எடுத்து நாங்கள் கலந்து பேச தொடங்குகிறோம். சரி, நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல வடிவத்திலே அமைந்த இன்னொரு வினா நாங்கள் அதை செய்து பார்க்கலாம். இப்ப உங்களால் அதை வாசிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? இது ஒழுங்குபடுத்துகிற வகையை சேர்ந்த வினா. இப்படி வருகிற பந்தி வினாக்கள் வந்தா சில பேர் அதை விட்டுட்டு நகர்ந்து போகிறது. இப்படி பந்தி வினாக்கள் வந்தா நீங்க செய்திகளாக இருந்தால் விட சரிவரமா இருந்தா 5 புள்ளியையும் அப்படியே எடுக்கலாம். மிக கடினமாக வராது. பார்க்கிற போது கொஞ்சம் கஷ்டமாக தெரிகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் சிரமப்படுகிற அளவுக்கு ஒரு வினா வராது. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்து பார்க்கலாம். சரி, இப்ப இதுல இருக்கிற விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். ஒரு உளச்சார்பு சோதனையிலும் நேர்முக போட்டி ஒன்றிலும், நேர்முக பேட்டி என்ன, நேர்முக பேட்டி என்றது இன்டர்வியூ, உளச்சார்பு ஐக்கியூ அதான் நாங்கள் படிக்கிறோம். ஒரு உளச்சார்பு சோதனையிலும் நேர்முக பேட்டி ஒன்றிலும் முதல் 6 இடங்களையும் UVWXYZ எனும் 6 பரீட்சார்த்திகள் பெற்றனர். இவ்வெழுத்துக்களின் ஒழுங்கில் அல்ல, இந்த ஒழுங்கில வரமாட்டோம், ஒழுங்கு மாறும் என்று சொல்லியிருக்கு. உளச்சார்பு சோதனையில் V என்பவர் 6வதாக வரவில்லை. Y ஆகியவர் W என்பவரிடம் சிறந்து நின்றார். சட் என்பவர் 1வது இடத்தை பெற்றுக் கொள்ளாவிடனும் X என்பவரிடம் சிறந்து நின்றார். V என்பவர் சட் என்பவரிடம் சிறந்து நின்றாராயினும் UW ஆகிய இருவரிலும் குறைவாகவே நின்றார். U என்பவர் X என்பவரிடம் 4 இடங்களால் முந்தி நின்றார். அதுக்கு பிறகு நேர்முக பேட்டியில் என்று சொல்லி வருகிறது. அப்ப இங்க சேம் டைம்ல 2 தகவலையும் தந்து எங்களை குழப்ப இல்லை. நாங்க முதல் பார்த்ததுல 2 தகவலையும் ஒரே தரமாக தந்திருந்தார்கள். உளச்சார்பு சோதனையில X என்பவர் W அதிகமாக இருந்தார், நேர்முக போட்டியில Q இருந்தார், சொல்லி சட்டிலும் கீழே இருந்தார் அப்படின்னு தந்தால் எங்களுக்கு 2ஐயும் மிக்ஸ் பண்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருந்தது. இங்க அப்படி இருக்கல. இங்க முதல் உளச்சார்பு சோதனை தொடர்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா உளச்சார்பு சோதனையிலும் நேர்முக பேட்டி ஒன்றிலும் முதல் 6 இடங்களையும் UVWXYZ எனும் 6 பரீட்சார்த்திகள் பெற்றனர். இவ்வெழுத்துக்களின் ஒழுங்கில் அல்ல என்று சொல்லி அறிமுகத்தை தந்து போட்டு அதுக்கு பிறகு உளச்சார்பு சோதனையில் என்ன நடந்திருக்கு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நாங்கள் முதல் உளச்சார்பு சோதனையில் என்பதை ஒரு பக்கத்தில் எழுதலாம்.
உளச்சார்பு சோதனை தொடர்பாக நாங்கள் பார்த்துக்கொள்ள இயலும். எங்களுக்கு அது நெருக்கடி இல்லை. ஒரு சைட்ல உளச்சார்பு சோதனை, ஒரு சைட்ல நேர்முக பரீட்சை தொடர்பாக எழுதலாம். சரி, நாங்கள் உளச்சார்பு சோதனை தொடர்பாக எழுதுவோம். 1 2 3 4 5 6 இந்த இடங்கள் தரப்பட்டிருக்கு. நாங்கள் இப்படி உண்மையில எழுத தேவையில்லை, 1 கிலோட எழுதினாலே போதுமானது. சரி, பரவாயில்லை. நாங்கள் நம்பரை போட்டு அந்த இடத்துல கொண்டே அவைய போடலாமா என்று பார்ப்போம். சரிதானே? அப்போ உளச்சார்பு சோதனையில் V என்பவர் 6ஆவதாக வரவில்லை. அப்ப எங்களுக்கு நாங்கள் ஞாபகம் வச்சுக் கொள்வோம், இதுல V வர மாட்டார். V போட்டு வெட்டி வைப்போம். உளச்சார்பு சோதனையில் V என்பவர் 6ஆவதாக வரவில்லை. W ஆகியவர் Y ஆகியவர் W என்பவர்களும் சிறந்து நின்றார். அப்போ Y எங்க இருக்க போற? Wக்கு மேல நிக்க போறேன். W இருந்தால் அதுக்கு மேல Y நிக்க போறேன். சரிதானே? Y ஆகியவர் W என்பவர்களும் சிறந்து நின்றார். சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடினும், அப்ப நாங்கள் இந்த முதலாவது இடத்துல சட் இல்லை, வெட்டிவிடுவோம். முதலாவது இடத்துல சட் இல்லை. சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடினும் எக்ஸ் என்பவரிலும் சிறந்து நின்றார். அப்போ எக்ஸுக்கு மேலதான் சட். எங்க இருக்க போறாருன்னு தெரியல. நாங்கள் அதையும் ஒரு பக்கத்துல எழுதி வைப்போம். என்ன இது இப்படி இருக்குது? சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ளாவிடிலும் எக்ஸ் என்பவர்களும் சிறந்து நின்றார். அப்ப எக்ஸ் இடத்துல இருந்தால் அதுக்கு மேலதான் சட் இருப்பேன். இது நாங்கள் நம்பருக்கு போட இல்லை. சரிதானே? நம்பர் தொடர்பில் நாங்கள் போட இல்லை. அடுத்தது பி என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றாராயினும், பி என்கிறவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றாராயினும் UW ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். சரிதானே? இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. நாங்கள் எழுதி வச்ச இடத்துல பாருங்க. அடுத்து என்ன சொல்லி இருக்கிறாங்க? சட் என்பவர் முதலாவது இடத்தை பெற்றுக் கொள்ளவில்லை, ஆனா எக்ஸை விட மேலதான் நிற்கிறேன். அது சரி. V என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும், அப்ப V எங்க வர போறார்? சட்டுக்கு மேலதான் வரப்போறார். V என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும், இது நாங்கள் இப்ப 1 2 3 இடங்கள்ல குறிக்கல. எக்ஸுக்கு மேல சட் இருக்கிறார், சட்டுக்கு மேல V இருக்கிறார் என்று மட்டும் தான் குறிக்கிறோம். என்ன? சட் என்பவர்களும் V என்பவர் சிறந்து நின்றார் ஆயினும் UW ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். அப்ப இவ மேல போயிடும். யாரு? இந்த W பையும் இதுக்கு மேல போயிடும். அப்ப நாங்க இங்க கொண்டே எழுத வேண்டி வரும். W அதுக்கு மேல ஒரு இடத்துல பை. சரிதானே? WY அதுக்கு மேல நிக்க போயிடும். ஆகிய இருவர்களும் குறைவாகவே நின்றார். அப்ப இப்ப எங்களுக்கு யார் யார் இந்த ஒழுங்குல நிக்க போயினம்? எழுதப்பட்டிருக்கிற ஒழுங்கு ஒரு வாசிங்க. சரிதானே? முதல் கலர் மாற்றுவோம். முதல்ல Y நிக்கிறாரு, Yக்கு கீழே W நிக்கிறார், Yக்கு கீழே W நிக்கிறார், அவருக்கு கீழே V நிக்கிறார், அவருக்கு கீழே சட் இருக்கிறார், அதுக்கு கீழே எக்ஸ் இருக்கிறார். இப்ப எங்களுக்கு B என்பவர் இதுல சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. B என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும், B என்பவர் சட் என்பவர்களும் சிறந்து நின்றார் ஆயினும்
பி என்பவர் சட் என்பவரிலும் சிறந்து நின்றார். அப்போ சட்டுக்கு மேல இருக்கிறார். சிறந்து நின்றார் ஆயினும் யூ டபிள்யூ ஆகிய இருவரிலும் குறைவாகவே நின்றார். அப்ப இங்க டபிள்யூ யூவும் இங்கதான் நிக்க போறார். யூவும் இங்கதான் நிக்க போகிறார். ஆனால் யூ டபிள்யூக்கு மேலேயா டபிள்யூக்கு கீழேயா என்கிறது எங்களால சொல்றதுல ஒரு பிரச்சனை உண்டு இருக்கு. சரிதானே? டபிள்யூவுக்கு மேலேயா கீழேயா என்று சொல்றதுல எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். என்ன அதுல சொல்லப்பட்டிருக்கிறதின்படி சட் என்பவர் யூவுக்கும் டபிள்யூவுக்கும் கீழே இருப்பார். ஆனா யூவும் டபிள்யூவும் எங்க இருப்பார்கள் என்று சொல்லி சொல்ல இயலாது. சரிதானே?